ஐசக் வா சீக்கிரம் வா. ஓடு வா ஐசக் ஓடு சீக்கிரம். மோனிகாவும் ஐசக்கும் ஏன் இப்படி ஓடுறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத வாங்க பார்க்கலாம். ஸ்டோன் பேப்பர் சீசர், ஸ்டோன் பேப்பர் சீசர். தம்பி இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருந்தா சொல்லுப்பா. அக்கா என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருக்கு. உங்க ஆள கொஞ்சம் காட்டேன். இது சூப்பரான ஐடியா. இது யாருக்குமே தெரியாது. வா போலாம். தம்பி இப்ப நான் காலிங் பெல் அடிக்க போறேன். ரெடியா நீ ஓடுறதுக்கு? சரி ஓகேக்கா நான் ரெடியா இருக்கேன். சீக்கிரம் அடிச்சிட்டு ஆன்ட்டி வர போறாங்க. ஓடு ஓடு வா. யார் அது தூங்குற நேரத்துல? யாரையும் காணோம். பெல்லு மட்டும் அடிச்சது தெரியல. சரிதான் போ. ஐசக் பால் வந்திருக்கு. இன்னும் வீட்டுல வச்ச பாலை காணோம். எந்த வால் பசங்க அது இந்த மாதிரி பண்றது? ஐசக் அந்த அங்கிள் டென்ஷனா இருந்து பாக்கும்போது செம்ம ஜாலியா இருக்குல. அடிச்சுக்கோ. சரி சரி வா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஆமாக்கா அம்மா கூட தேடுவாங்க. நம்ம போலாம் வா. அக்கா அங்கிள் வீட்ல பால் தேடி விளையாடுறது செம்ம ஜாலியா இருந்துலக்கா. ஆமா ஐசக் உண்மையிலேயே செம்ம ஜாலியா இருந்துச்சு. அக்கா நம்ம ஏரியால காலிங் பெல் அடிச்சிட்டு போறாங்கன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்ம தான தெரிஞ்சிச்சுனா நம்ம மாட்டிப்போம்க்கா. ஐசக் அதெல்லாம் நம்ம ஒண்ணும் மாட்ட மாட்டோம். சப்போஸ் நம்ம காலிங் பெல் அடிக்கும் போது யாராவது கதவு திறந்துட்டாங்கன்னா நம்ம ஏரியால ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்ல அதுக்காக மணி கலெக்ட் பண்றோம்னு சொல்லிடலாம். அக்கா இது சூப்பரான ஐடியாக்கா. சரி வா ஐசக் போலாம். பசங்களா என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல அங்கிள். நம்ம ஏரியால ஃபங்க்ஷன் நடத்த போறோம். அதுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்றதுக்காக வந்தேன். ஆமா அங்கிள் எல்லாம் வெளிய அடிக்கிறோம். யாருமே கலந்து மாட்டாங்க. ஆமா அங்கிள் யாருமே திறக்கலையா? அதான் கிளம்புறோம். சரி வா தம்பி இந்த கடைசி வீடும் திறக்கல. கிளம்பலாம். ஓஹோ இந்த ரெண்டு பசங்க தான் எல்லார் வீட்டு காலிங் பெல்லையும் அடிக்கிறதா? சரி பசங்களா என்ன ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்? அங்கிள் டான்ஸ் ஃபங்க்ஷன் அங்கிள். நம்ம ஏரியால மீட்டிங்லாம் போட்டு பேசுனாங்களே உங்களுக்கு தெரியாதா? சரி என்னைக்கு ஃபங்க்ஷன்? டேட் டைம் எல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அங்கிள். வா தம்பி போலாம். என்ன தம்பி இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. கதவு தன்னால திறக்குது. சரி தம்பி என்னது இது? நம்ம எங்க வந்து மாட்டிக்கிட்டோம். பின்னாடி கதவுலாம் டக்குன்னு சாத்திக்கிச்சு. அக்கா இதே இருந்தா எப்படி கா முதல்ல இங்க இருந்து எப்படி போறது? எப்படி போறதா? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? நீங்க ரெண்டு பேரு தானே என் வீட்டு பெல்ல அடிச்சது. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஒண்ணு வேணாம். எங்களுக்கு ஒண்ணு வேணாம். இல்லங்க சக்கரை வேணுமா பணம் வேணுமா? ஐயோ எங்களுக்கு எதுவும் வேணாம் பே அங்கிள். எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. நாங்க வீட்டுக்கு போறோம். இன்னொரு வாட்டி யார் வீட்டு காலிங் பெல்லையாவது அடிப்பீங்களா? ஐயோ நாங்க இனிமேட்டு யார் காலிங் பெல்லையும் அடிக்க மாட்டோம். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. ஓடு ஐசக். இனி இவங்க ரெண்டு பேரும் யார் வீட்டு காலிங் பெல்லையும் அடிச்சு தொந்தரவே பண்ண மாட்டாங்க. ஏய் மோனிகா ஐசக் அங்க பாரு பர்கர் விக்கிறாங்க. ரெண்டு பேரும் பர்கர் சாப்பிடுறீங்களா? சரிம்மா என்கிட்டயும் காசு இல்ல உங்ககிட்டயும் காசு இல்ல. அப்புறம் எப்படிமா நம்ம பர்கர் சாப்பிடுவோம்? மோனிகா ஐசக் நம்ம கிட்ட காசு இல்ல என்ன? நம்ம கிட்ட தான் இந்த டூப்ளிகேட் தங்க பர்கர் இருக்கே. இத வச்சு நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். சரியா? வாங்க வாங்க வாங்க. எப்பா பர்கர் காரு எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா ஒரு 3 பர்கர் கொடு. நல்லா டேஸ்டா இருக்கணும். ஆமா ஆமா. சரிங்க மேடம் இதோ தரேன்.
செம்ம டேஸ்டா இருக்குல்ல? ஆமாமா. அம்மா ஃப்ரீயா பர்கர் சாப்பிடுறது செம்ம டேஸ்டா இருக்குமா? என்ன சொன்னீங்க? ஃப்ரீயாவா? அட நீங்க வேற, யாரு ஃப்ரீயா பர்கர் சாப்பிடுவா? ஏதோ சின்ன பையன் விளையாடுறவங்க கிட்ட. ஆமா அங்கிள், எங்க அம்மா கரெக்ட்டா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு இன்னும் பர்கர் வேணும். ஆமாமா, நானும் பர்கர் சாப்பிட போறேன். எவ்வளவு சாப்பிட போறேன்னா இந்த கடையில எவ்வளவு பர்கர் இருக்கோ அவ்வளவு பர்கர் சாப்பிட போறேன். எப்ப ஐசக்கு, நீ பேசுறத பார்த்தா 2-3 நாள் சாப்பிடாத மாதிரி தெரியுதே. அம்மா நீ அப்புறமா பேசிக்கோமா, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. முதல்ல எனக்கு பர்கரை வாங்கி கொடு. சரி சரி இருங்க, உங்களுக்கு வாங்கி தரேன். எப்பா இன்னும் எங்களுக்கு பர்கர் கொடுப்பா. மேடம், உங்ககிட்ட காசு ஏதாவது வச்சிருக்கீங்களா? அட என்னப்பா நீ இப்படி பேசுற? யாருன்னா காசு இல்லாம பர்கர் சாப்பிடுவாங்களா? என்கிட்ட பர்ஸ் ஃபுல்லா காசு வச்சிருக்கேன். அப்ப சரி, இந்தாங்க. அப்பா எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இனி என்னால ஒரு பர்கர் கூட சாப்பிட முடியாது. அம்மா இந்த பர்கர்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குமா, நான் இன்னும் கொஞ்சம் பர்கர் சாப்பிட போறேன். ஆமாமா, நானும் சாப்பிடணும். எப்பா பசங்க 2 பேரும் வயிறு ஃபுல்லா சாப்பிடுற அளவுக்கு பர்கர் கொடுங்க. காசை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, சரிங்களா? சரிங்க மேடம், அப்படின்னா தரேன். இன்னொரு தாங்க. இன்னொரு பர்கர் தாங்க. இன்னொரு தாங்க. இன்னொரு பர்கர் தாங்க. அட நீங்க 2 பேரும் என்ன ராட்சச மாதிரி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? என் கடையில இருக்கிற பர்கர் எல்லாம் காலி. ஓ, காலி ஆயிடுச்சா? சரி பரவாயில்ல அங்கிள், ஆனாலும் உங்க பர்கர் செம்ம சூப்பரா இருந்தது. என் கடை பர்கர் மாதிரி இங்க எங்கேயுமே கிடைக்காது. சரி சரி, சாப்பிட்டதுக்கு காசை கொடுங்க மேடம். இதோ தரங்க. ஏங்க என்னங்க உங்க தங்க பர்கரை தூக்கி போட்டுட்டீங்க? என்னது தங்க பர்கரா? எங்க 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 மேடம், எங்க? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அதோ அங்க பாருங்க, உங்க தங்க பர்கர் அங்கதான் இருக்கு. ஆஹா, இந்த தங்க பர்கரை வித்து நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேனே. அங்கிள், உங்களுக்கு தான் தங்க பர்கர் கிடைச்சிருக்கே. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆக போறீங்க. அப்புறம் நாங்க சாப்பிட்ட அந்த பர்கர் காசுல வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா பாப்பா, நான் தான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேனே. நீங்க சாப்பிட்ட பர்கர் காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்ல? சரிங்க, அப்ப நாங்க போறோம். போங்க போங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி சரி. ஏய் மோனிகா, ஐசக் வாங்க, சீக்கிரம் போலாம் போலாம் வாங்க. அட கடவுளே, இது தங்க பர்கர் கிடையாது, இது டூப்ளிகேட். என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. அம்மா, ஃப்ரீயா பர்கர் சாப்பிட்டது டேஸ்டா இருந்துச்சுல? ஆமா ஆமா.